இந்த வீடியோவில் நாம் காண இருப்பது நவ திருப்பதிகளில் ஒன்றும் 108 திவ்ய தேசங்களில் ஒன்றுமான தென் திருப்பேரை அருள்மிகு குலைக்காதவல்லி தாயார் மற்றும் திருப்பேரை நாச்சியார் உடனுரை மகர நெடுங்குலைக்காதர் ஆலயம். இது திருச்செந்தூரிலிருந்து திருநெல்வேலி செல்லும் சாலையில் தாமிரபரணி நதிக்கரையில் அமைந்துள்ளது. இது சுக்கிரனின் அம்சமாக விளங்குகிறது. ஒருமுறை மகாவிஷ்ணு பூமாதேவியுடன் தனியாக அமர்ந்து பேசிக்கொண்டிருந்த பொழுது ஸ்ரீதேவி தாயார் பார்த்துவிட்டு தன் கணவன் பூமாதேவியோடு அதிக நேரம் செலவிடுகிறார் என எண்ணி வருத்தம் கொண்டார். அப்பொழுது தேவியை காண வந்த துர்வாச முனிவர் தேவியின் வாடிய முகத்தைக் கண்டு அதற்கான காரணத்தை கேட்டறிந்தார். துர்வாச முனிவர் வைகுண்டத்திற்கு விஷ்ணு பகவானை பார்க்கச் சென்ற பொழுது அவர் பூமாதேவி தாயாருடன் உரையாடி கொண்டு இருந்தார். அப்பொழுது அங்கிருந்த பூமாதேவி துர்வாச முனிவரை வணங்கி வரவேற்காமல் அவரை கண்டும் காணாதது போல இருந்ததால் கோபம் கொண்ட முனிவர், எந்த அழகினால் நீ இருமாப்பு கொண்டு என்னை அவமதித்தாயோ அந்த அழகை நீ இழப்பாய் என்று சாபமிட்டார். அதன்பின் தன் தவறை உணர்ந்த பூமாதேவி துர்வாச முனிவரிடம் மன்னிப்பு கேட்டு அவர் கொடுத்த சாபத்திற்கு விமோசனம் கேட்டார். மனம் இறங்கிய துர்வாசர் பூவுலகில் தாமிரபரணி நதிக்கரையிலுள்ள பத்ரிவனம் சென்று தாமிரபரணியில் மூழ்கி மகாவிஷ்ணுவை வழிபட்டு வர மீண்டும் சுய உருவம் அடைய பெறுவாய் என்றார். அதன்படி பூமாதேவி பூவுலகம் வந்து தாமிரபரணி ஆற்றுக்கரையில் பத்ரிவனம் இருந்த இடத்தை அடைந்து தாமிரபரணியில் நீராடி மகாவிஷ்ணுவை நோக்கி கடும் தவம் புரிந்தார். ஒரு பங்குனி மாத பௌர்ணமி தினம் அன்று பூதேவி தாமிரபரணியில் மூழ்கி எழுந்த பொழுது அவர் கையில் மீன் வடிவமுடைய 2 மகர குண்டலங்கள் கிடைத்தது. அதே நேரம் மகாவிஷ்ணுவும் பூதேவியின் தவத்திற்கு மகிழ்ந்து அவருக்கு காட்சி அளிக்கின்றார். பெருமாளை வணங்கி துதித்த பூதேவி தனக்கு கிடைத்த அந்த 2 மகர குண்டலங்களையும் பெருமாளுக்கு சமர்ப்பிக்க பெருமாளும் அந்த மகர குண்டலங்களை தன் காதுகளில் அணிகலன்களாக ஏற்று அருள் புரிந்தார். எனவேதான் இங்கு பெருமாளின் திருநாமம் மகர நெடுங்குலைக்காதர் ஆகும். மீன் வடிவிலான நீண்ட காதணிகளை அணிந்தவர் என்று பொருள். தேவர்கள் பூமாரி சொரிய பூமாதேவியின் மேனி அழகானது. லக்ஷ்மி தேவியின் உடலுடன் பூமாதேவி தவம் இருந்ததால் ஸ்ரீபோரை, அதாவது லக்ஷ்மி தாயின் உடலை பெற்றவர் என்று ஆனது. ஸ்ரீபோரை பின்னர் திருப்போரை என்று ஆனது. மற்ற ஆலயங்கள் போல் அல்லாமல் இந்த ஆலயத்தில் கருடன் பெருமாளுக்கு எதிரில் இல்லாமல் சற்று விலகி இருப்பார். இதன் காரணம் இங்கு கோவிலுக்கு எதிரே உள்ள இடத்தில் குழந்தைகள் விளையாடுவதையும் அவர்கள் ஓதும் வேத மந்திர ஒலியை கேட்டு மகிழவும் விரும்பிய பெருமாளே கருடனை சற்று விலகி இருக்கச் சொன்னதாக ஐதீகம். இதனை நம்மாழ்வார் தன் திருவாய்மொழி பாசுரத்தில் குறிப்பிட்டுள்ளார். முற்காலத்தில் அசுரர்களின் குருவான சுக்கராச்சாரியாரின் மகன் பத்திரன் என்பவர் துர்வாச முனிவரின் சாபத்திற்கு ஆளானார். அந்த சாபத்திற்கு விமோசனம் தேடி அலைந்த பொழுது இத்திருப்பேரை பகுதிக்கு ஒருமுறை வந்தார். இங்கிருந்த மகர நெடுங்குலைக்காதருக்கு விமானம் ஏற்படுத்தி வழிபாடுகள் செய்தார். அவனுடைய பக்திக்கு மனமிறங்கிய பெருமாள் பரமபதத்தில் தன் தேவியர்களுடன் அமர்ந்திருக்கும் கோலத்தில் காட்சியளித்து பத்திரனுக்கு விமோசனம் அளித்ததாக ஒரு வரலாறு கூறப்படுகிறது. பத்திரன் அமைத்த விமானம் என்பதனால் பத்ர விமானம் என்ற பெயரை இக்கோவில் விமானம் பெற்றிருக்கிறது. இந்த ஆலய உற்சவரின் பெயர் நிகரில் முகில் வண்ணன். இந்த ஆலய தீர்த்தம் சுக்ர புஷ்கரணி தீர்த்தம், சங்கு தீர்த்தம், தாமிரபரணி தீர்த்தம். இந்த கோவில் நம்மாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டுள்ளது. மதுரையை நாயக்கர்கள் ஆட்சி செய்த காலத்தில் இத்திருப்பேரையில் நாராயண தீட்சிதர் என்பவர் வாழ்ந்து வந்தார். இவர் பெருமாள் மீது அபரிதமான பக்தி செலுத்தி வந்தார். பெரும் ஜமீன்தாராகவும் தமிழ் புலவராகவும் விளங்கிய இவர் நாயக்க மன்னர்களுக்கு வரி கட்ட தவறிய காரணத்தினால் சிறையில் அடைக்கப்பட்டார். சிறையில் இருந்தாலும் பெருமாளை நினைத்து துதித்தபடியே இருந்தார். அவர் மீது பாமாலை பாடல்களை ஏற்றி பாடினார். தன் பக்தனின் பக்தியில் மகிழ்ந்த பெருமாள் அந்த பகுதியை ஆண்ட சிற்றரசரின் கனவில் தோன்றி நாராயண தீட்சிதரை விடுவிக்கும்படி உத்தரவிட்டார். அதன்படி அம்மன்னனும் தீட்சிதரை விடுவிக்க அகமகிழ்ந்த நாராயண தீட்சிதர் நேரடியாக இந்த ஆலயத்திற்கு வந்து தான் இயற்றிய பாமாலை பாடல்களை பாடி வழிபட்டு மகிழ்ந்தாராம். இவர் திருப்பேரையில் வாழ்ந்தாலும் ஆழ்வார் திருநகரியில் உரையும் நம்மாழ்வார் மீது தீராத பற்று கொண்டிருந்த காரணத்தினால் தினமும் ஆழ்வார் திருநகரி சென்று நம்மாழ்வாரை வணங்கி அவருடைய சன்னதியில் தீர்த்தமும் சடாரியும் பெற்று மகிழ்வாராம். இதனால் ஆழ்வார் திருநகரி கோவில் அர்ச்சகரும் இவருக்காக தினமும் தீர்த்தம் சடாரியுடன் காத்திருப்பாராம். அப்படி இருக்கையில் ஒரு நாள் அதிகாலை தென் திருப்பேரையில் நாராயண தீட்சிதர் இறந்துவிட அவர் இறந்துவிட்ட செய்தி ஆழ்வார் திருநகரிக்கு சொல்லப்படுகிறது.
இதனால் அர்ச்சகர் பூஜைகளை முடித்து கிளம்ப தயாராகும் வேளையில் இறந்ததாக சொல்லப்பட்ட தீட்சிதர் வேக வேகமாக நடந்து நம்மாழ்வார் சன்னதிக்குள் செல்ல அதனை பார்த்த அர்ச்சகர் அங்க ஓடிவர அப்பொழுது தீட்சிதரின் ஆன்மாவானது நம்மாழ்வாரின் திருவடிகளில் சரணடைந்ததை கண்டாராம். ஒருமுறை சுந்தரபாண்டியன் என்னும் பாண்டிய மன்னன் சோழ நாட்டிற்கு சென்று அங்கிருந்து 108 அந்தணர்களை அழைத்து வர ஆணையிட அந்த நாட்டிற்கு சென்ற வீரர்கள் 107 அந்தணர்கள் மட்டும் கிடைத்ததாக கூறி அழைத்து வர அங்கு மன்னன் சென்ற பொழுது 108 அந்தணர்கள் இருந்தாலாம். இந்த தல பெருமாளே 108வது அந்தணராக எழுந்தருளி அருள் புரிந்தார் என்றும் இதனால் இந்த தல பெருமாள் எங்களில் ஒருவர் என்றும் சிறப்பித்து கூறுகிறார்கள் இவ்வூர் மக்கள். குருவின் சாபத்தால் பழமிழந்த வருண பகவான் இங்கு வந்து வழிபட இழந்த பலத்தை பெற்றார் என்கிறது தல புராணம். விதர்ப்ப நாட்டு மன்னன் இங்கு வந்து வழிபட்டதால் நாட்டில் நிலவிய 12 வருட பஞ்சம் நீங்கி செழித்ததாக வரலாறு கூறுகிறது. நீங்களும் உங்கள் குடும்பத்துடன் இந்த ஆலயத்திற்கு சென்று பெருமாள் மற்றும் தாயார்கள் அருள் பெற்று வாருங்கள். ஓம் நமோ நாராயணாய.